இன்னைக்கு நம்ம சிண்ட்ரெல்லா க்ளோசட்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹிகாரு வந்து பொண்ணுன்னு நினச்சிருப்பான் நம்ம ஹீரோயின். பட் வந்து அவன் வந்து பையன். ஸோ அது தெரிஞ்சது இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது ஏது அப்படின்னு அவளுக்குள்ளே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன். அவனும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து பையன் தான், ஆனால் எனக்கு கிராஸ் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறமா சரி அப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து இவ கேட்குறா. அப்போ வந்து நேற்று நைட்டு ஒன்றும் பெருசாலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்கிறான். வீடெல்லாம் வந்து குப்பையாக கிடந்திருக்குமா, இவள் வந்து வாமிட் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு வந்து போயிட்டு இருந்திருப்பான். அதனால இவன் வந்து எல்லாத்துக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால தான் நைட் ஃபுல்லாக வந்து இங்கேயே ஸ்டே பண்ணியிருப்பான். ரூமும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பான். அண்ட் வந்து கூட வேலை பார்க்குற பையன் வந்து நைட் டேட்டுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பானா. அதனால் இவ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டிருப்பா. அதனால் அவங்க ஷாப்பிங் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. அதனால் இவ வந்து கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு ஒன் பீஸ் மாதிரி ட்ரெஸ் வேணும், எனக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கான் என்ன ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவ வந்து ஒரு ஷூவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காளா, நல்லாயிருக்கு அப்படின்னு. அப்போ வந்து அந்த ஷூ வேணுமா, நம்ம வேணால் ஃபஸ்ட்டு ஷூலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாரு வந்து சொல்கிறானா. அதனால இவ வந்து இல்லை ஷூலாம் வேண்டாம், நான் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு இது இருக்கும், எனக்கு லாங்காக ஹீல்ஸ் வந்து போட்டால் நான் ரொம்ப ஹைட்டாக தெரிவேன் போல் அப்படின்னு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறாளா. அப்போ வந்து இவன் சொல்கிறான், இங்கே பாரு நேராக நில்லு, நீ எப்படி அப்படி நினைக்கலாம், ஷூலாம் போட்டால் அழகாக தான் இருக்கும், ஒழுங்காக அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கி கொடுக்குறான். வாங்கி கொடுத்துட்டு நைட் ஆகிடுச்சு, 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஹிகாரு வந்து கேட்குறான், சரி உனக்கு வந்து என்ன தோணுது என்னை பற்றி அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து இப்படி ட்ரெஸ்லாம் போட்டு பொண்ணு மாதிரி இருக்கனே உனக்கு எதுவும் தோணலையா, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கூட யாரும் நினைக்க மாட்டாங்களே, உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹருக்கா வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும், எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, அதாவது எனக்கு நீங்கள் மேக்கப்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறாள். அப்போ வந்து இவன் பார்த்துக்கிட்டே அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து சரி ஓகே நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அப்போனா வந்து உங்கள் லவ் லைஃப்லாம் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ வந்து லவ் லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து காதில் வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான்னா. என்ன சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து அவள் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதும் அந்த கூட வேலை செய்கிற பையன் வந்து ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம டேட் போகலான்னு சொல்லியிருந்தோம்ல, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்ருக்கான், நீ நம்ம வேணால் அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறான். அப்போ வந்து பார்ட்டியா, நான் கூட போனதே இல்லை, ஓகே கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு வா, ஃபேன்சியாக வா அப்படி சொல்கிறானே. ஓகே எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்கிறா. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மேக்கப் போடுறா. செம கேவலமாக இருக்குது. அதனால் இவ வந்து ஹிகாரு வந்து பார்க்க போகிறேன், இந்த மாதிரி நல்லாவே இல்லை பாரு அப்படின்னோடனே, சரி வா உனக்கு நான் மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மேக்கப்லாம் போட்டு விட்றான். லாஸ்ட்டில் பார்த்தா செம்ம அழகாக இருக்காள். அவள் பார்த்துட்டு வா சூப்பராக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவனுக்கு வந்து ஏற்றவளாக இப்போ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாளா. அப்போ வந்து இவனுக்கு கோவம் வருது, நீ எப்படி அப்படி சொல்லலாம், பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவல் தான், நீ வந்து இருக்கிறதுல இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக இருக்க, இப்படிலாம் சொல்லாத, நீ அவனுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணுறான். இன்னும் உனக்கு கான்ஃபிடென்ஸ் வரலன்னா எப்படி அப்படின்லாம் சொல்கிறான். அதனால் இவ வந்து ஓகே நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து போகிறா. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, மாடலிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு தான் இவங்க போயிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஹிகாரு வந்து யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம ஹீரோயின் கூட இருந்ததை. அவள் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பானா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருப்பாளா. அதை வந்து இவன் யோசிச்சுட்டே உட்காண்ட்ருக்கான். அப்போ இன்னொரு பையன் வரான். அவன் வந்து ஹிகாருவோட கிளாஸ்மேட். அவன் வந்து வா நம்ம டேட்டுக்கு போகலாம், வா கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ வந்து டேட்டுக்கா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சொல்லிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த பையன் கூட இருக்காளா. அந்த பையனுக்கு வந்து நிறைய பேர் அங்கே தெரிஞ்சிருக்கு, கூட இருக்கவங்க பார்க்குறவங்க எல்லாருமே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவ வந்து அப்படியே சைலண்ட்டாக வரா. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, இவங்க யார் கூட வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்போ வந்து சொல்கிறான் அவன், எனக்கு வந்து சம்ஒன் ஸ்பெஷல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது வந்து இங்கிலீஷில் பண்ணுறான்னா. அதனால ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்படி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறா, என்ன சொன்னீங்க, கூட வேலை பார்க்குறவங்கன்னு சொன்னீங்களா, அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்குறா. அப்போ இவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து சம்ஒன் ஸ்பெஷல் தான் சொன்னேன், கூட வேலை பார்க்குறவங்களாம் சொல்ல அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு வந்து அப்படியே ஷாக்காகி அப்படியே விழுற மாதிரி போகிறா. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து பிடிச்சிட்டு கேட்குறான்,
இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்னா, அப்போ வந்து அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னால் இவன் வந்து நல்லா தப்பாக நினச்சிப்பான், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு நினச்சிப்பான், அதனால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஃபர்ஸ்ட் டேட்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு டேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். அதனால் சரி ஓகேவா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதாவது இருக்கா சாப்பிடன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவன் கூட வந்திருக்கவன் வந்து யாரோ ஒருத்தனை பார்க்குறான், அவன் ஃபேமஸாக இருக்கிறவங்க போல். அதனால் இரு நீ வந்து இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுறதுக்காக போயிடுறான். ஹீரோயின் வந்து அங்கே தூரமாக யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா வந்து ஹிக்காரு. அவனால் ஹிக்காரு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பேச போகிறா. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான், இவங்க யார், ஹிக்காரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ வந்து இல்லை இவங்க வந்து எனக்கு மேக்கப் போட சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதான் வந்து எனக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறாள். அப்போ வந்து அப்படியா சரி ஓகே, அப்போ நீங்கள் தனியாக வந்திருக்கீங்களா, எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இல்லை நான் வந்து அவங்க கூட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூட வந்து அவனை காமிக்கிறான். அப்போ வந்து அப்படியா டேட்டுக்கு வந்திருக்கீங்களா, அப்போ நாங்களும் டேட் தான் வந்திருக்கோம், அப்போ 2 பேரும் நம்ம டேட்டிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்காரு கூட வந்திருக்கோம் சொல்கிறான்னா. அப்போ வந்து இவனு பார்க்குற டேட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து சரி ஓகே நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பையன் போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிறா, காலில் வந்து வலிக்குது, ஹீல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஹிக்காரு கேட்குறான், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல உனக்கு, ஆனால் ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே அவள் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. நீ வந்து இவ்வளோ அழகாக மேக்கப்லாம் எனக்கு போட்டு விட்ருக்க, ஆனால் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, வெளியே மட்டும்தான் வந்து உன் மேஜிக் வந்து ஒர்க் ஆகுது, உள்ளே நான் இன்னும் மாறவே இல்லை, ஆனாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இப்படி மேக்கப்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறா. அப்போ வந்து இவன் கூட வந்திருக்காங்கல்ல அவங்க வந்து வராங்க, என்ன சாரி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால உன்னை வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரானா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த கூட ஒர்க் பண்ணுற பையன்கிட்ட வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டேட் தான், நான் உங்ககிட்ட சும்மா சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு வேணான்னா இப்போவே இந்த டேட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனால் அப்போ எனக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே எமோஷ்னல் ஆகி பேசுகிறா. அப்போ வந்து இவன் அப்படியே இது கேட்டவுடனே சிரிக்கிறான் அவன். எனக்கு வந்து தெரியும் உனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டுன்னு, பட் வந்து நான் அப்படிலாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இங்கே இரு, நான் உனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே நார்மலாக பேசிட்டு போயிடுறான். அப்போ வந்து ஹிக்காரு வந்து கேட்குறான், சரி ஓகே காலில் என்ன வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ வந்து எனக்கு எல்லாம் தெரியும், நான் யாரும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பேசுகிறாங்களா. அப்போ வந்து நீ ஏன் இப்போ வந்து விஸ்பர் பண்ணுற, ஏன் வந்து சைலண்ட்டாக பேசுகிற அப்படின்னோடனே அவனுக்கு தெரிஞ்சிட போகுது நான் வந்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அப்போ வந்து இல்லை தெரிஞ்சால் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறா. அப்போ தெரிஞ்சால் அவனுக்கு வந்து பொசசிவ் ஆயிரும், அதுவும் இல்லாமல் நான் வந்து பொண்ணு மாதிரி இருக்கேன், அப்புறம் அவன் நினைப்பான் என் கூட பேசுகிற பொண்ணு வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்க ஒரு பையன்கிட்ட பேசினா அப்புறம் மாதிரி பொசசிவ் ஆயிராதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்னா. அப்போ வந்து அந்த மாதிரிலாம் அவன் நினச்சானா நான் கண்டிப்பாக அவனை டேட் பண்ண மாட்டேன், அது அவன் யாராக இருந்தாலும் சரி, இவனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பையனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. அப்போ வந்து இவனும் அப்படியா சரி உட்காருவா, உனக்கு காலில் வந்து ஆயில்மெண்ட் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ வந்து அப்போல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து காமிக்கிறா. அப்போ விழலாம் அப்படி விழுற மாதிரி போகிறாளா, அதனால ஹிக்காரு வந்து அப்படியே பிடிச்சி தூக்கிடுறான். இவங்க வந்து இவனை அதாவது தூக்கிட்டு நிற்கிறாங்க இவங்க. அப்போ வந்து அந்த கூட வேலை செய்கிற பையன் வந்துடுறான்னா, வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவங்களும் வந்து அப்படியே ஷாக் ஆகி என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே 3 பேர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.